ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மைன்கிராஃப்டில் இப்போலேருந்து 1 பிளாக் சீரீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து எபிசோடு 1. ஸோ இந்த சர்வைவல் சீரீஸ்க்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஓகே கேஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நான் வந்து கேம் பிளேக்குள்ளே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பிளாக் உடச்சி இன்னொரு பிளாக் எடுத்து ஒரு சின்ன பிளாட்ஃபார்மை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கீழே விழுந்துட்டோன்னா அவ்வளோதான், போச்சு இந்த வேர்ல்டு. நான் வந்து ஹார்ட்கோர் மோடில் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக விளாட்றது இருக்கும் நல்லது. ஓகே, நமக்கு வந்து ஒரு டர்ட் நிறைய வேணும் கைஸ், அப்போ தான் நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் போக ஸ்டோனேஜ் அந்த மாதிரி நிறைய வரும். ஓகே கைஸ், வேலையை நம்ம கிட்ட இருக்க டர்ட்டை வச்சு ஒரு பிளாட்ஃபார்மை வந்து பில்ட் பண்ணிடுவோம். நம்ம சேஃப்டியாக உட்காந்துக்கலாம். ஓகே, பம்கின் கிடச்சிருக்குது. ஓகே, இந்த 1 பிளாக் சர்வைவல் சீரீஸில் வந்து நமக்கு ஃப்ரெண்டாக ஒருத்தன் வந்திருக்கான், பிக்கி. ஸோ இங்கே வந்து ஒரு பேர்ட்ஸு வுட்டும் கிடச்சிருக்குது, நல்ல வேலை தான். ஓகே, இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டான், ஷீப்பு. 2 பேரும் அடிச்சுக்கிறாமல் இருங்க. ஸோ அடுத்தது வந்து அக்கேஷா வுட்டு வந்து கிடச்சிருக்கு. ஒரே வுட்டு கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே, 3வது ஃப்ரெண்டும் வந்துட்டான். சரி, இப்போ நம்ம டர்ட் வந்து நிறைய கலெக்ட் பண்ணிவோம். ஏன்னா 3 பேர் நம்ம ஐலண்டில் இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரும் அடி தள்ளி பிடிச்சிக்கிட்டு கீழே வந்துட்டானுங்கன்னா அவ்வளோதான், நமக்கு பெட்டும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவை. ஸோ இன்னும் நிறைய டர்ட் வந்து தேவைப்படுது. இப்போதைக்கு இருக்கிற டர்ட்டை வச்சு ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதுங்க அடிச்சுக்கிடுங்க. ஓகே கைஸ், ஷீப்பு என்னோடய ஃப்ரெண்டு பிக்கியை தள்ளி விட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஏன்டா இப்படி பண்ணுறேன், சரி தள்ளி போனா, இதை மைனிங் ஆச்சும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உருட்டுதமாக பயங்கரமாக மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே வந்து ஃபஸ்ட்டாக ஒரு செஸ்ட்டு கிடச்சிருக்கு. இதுக்குள்ளே வந்து பீட்ரூட்டாக அப்புறம் ஒரு என்ன சொல்கிறது, இது பேர் என்ன, ஓக்கு சாப்லிங்கும் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட இப்போ வந்து ஒரு தேவையான அளவு நிறையவே ஒரு டர்ட் இருக்குது. அதனால நான் வந்து ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கைஸ், நம்மளோட பிளாட்ஃபார்மில் வந்து நிறையவே பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ இந்த கிராஃப்டிங் டேபிள் அப்புறம் கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்பவே தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வுட்டும் இருக்குது. ஸோ கையால் உடச்சிக்கிட்டு இருக்க முடியாது. இதுக்கப்புறம் வந்து ஸ்டோனு இதெல்லாம் தான் வரும். ஸோ அதுக்காக ஒரு உடன் பிக்காக்ஸ் ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிராஃப்டிங் டேபிள் பண்ணிக்கலாம், நாங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஸ்டிக்கு நம்மக்கிட்ட இருக்குது. ஸ்டிக் வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியாச்சு. சோடு வந்து இப்போ தேவைப்படாது, ஆக்ஸும் வந்து தேவைப்படாது. தேவைப்படும்போது நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய செஸ்ட்டில் வந்து ஃபுட்டும் கிடச்சிது. நான் வந்து கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணிவிட்டேன். இங்கே நிறைய பாப்புலேஷன்னால நான் வந்து எனக்கு நிற்கிறதுக்கு வந்து இடமே இல்லை கைஸ், என்னை தள்ளி விட்டுறானுங்க. அதனால இவனுங்க எல்லாத்தையுமே பூரா பயிலையும் முடிச்சு விட்டாச்சு. இவனுங்களோட பாப்புலேஷனால நானே ஒரு தடவை கீழே விழுவ போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த 3 செஸ்ட்டையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்வென்ட்ரியில் இருக்கிற ஃபுல் ஐட்டம்ஸையும் வந்து அதில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஏன்னா அதெல்லாம் பேக்கப்கான ஐட்டம்ஸு. நம்ம வந்து தவறி கீழே விழுந்தோன்னா அது நம்ம கூட போயிடும். ஸோ அதுக்கு எப்படி சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். திருப்பி ஒரு செஸ்ட்டு கிடச்சிருக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். பெருசாக எதுவும் கிடைக்கல, போன் மீல் கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து சாப்லிங்ஸும் அப்புறம் நிறையா பூலாம் கிடச்சிருக்குது. ஓகே, கிடச்ச வரைக்கும் நல்லது தான், எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். ஓகே, நமக்கு வந்து டைமர் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்தது ஸ்டோனேஜ்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓபியான லூட்னா அடுத்த ஸ்டோனேஜில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இருக்க டேட்டை வச்சு இந்த ஏரியாவை வந்து கொஞ்சம் பெருசாக்கிடும். அப்போ தான் கொஞ்சம் சேஃபாக இருப்போம். நம்ம இன்னும் 14 செகண்ட்ஸ் இருக்குது. சரி பார்ப்போம் என்ன வருது. ஓகே, டைமர் வந்து எண்ட் ஆகிடுச்சு. ஸோ என்ன கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். ஒரு வுட்டு கிடச்சிருக்கு. வுட்டு கொடுக்குறீங்க, ஸ்டோனை கொடுங்கடா. ஓகே, வுட்டை வந்து உடச்சி பார்ப்போம். உள்ள ஸ்டோன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸ்டோன் என்னமோ கிடச்சிருக்கு. ஸோ ஒரு செஸ்ட்டு வந்து கிடச்சிருக்கு. என்ன இருக்குன்னு பார்ப்போம் செஸ்ட்டுக்குள்ளே. ஓகே, ப்ரெட்டு அப்புறம் ஒரு போவ் இருக்குது. போவ் கொடுத்து என்னடா பிரயோஜனம், ஆரோவை கொடுங்கடா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு செஸ்ட்டு கிடச்சிது. அதில் வந்து ஒரு அயன் சோடும் அப்புறம் கொஞ்சம் பொட்டேட்டோஸும் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான ஸ்டோன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஸ்டோன் டூல்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், நான் வந்து ஸ்டோன் டூல்ஸ் வந்து பண்ணியாச்சு. இந்த இடத்துல டர்ட் வச்சு ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு இருக்க ஷீப் அண்ட் பிக்கெல்லாம் உள்ளே வைக்கிறதுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு வீடு மாதிரி ஆயிரும். நமக்கு ஒரு செஸ்ட்டு கிடச்சிருக்கு. உள்ள 2 டைமண்டும் இருக்குது. நல்ல விஷயம் தான். அதை எடுத்து வச்சுப்போ நம்ம வந்து பிக்காக்ஸ் பண்ணிக்கலாம், டைமண்ட் பிக்காக்ஸு. ஓகே, இன்னொரு செஸ்ட்டில் வந்து ஒரு டைமண்ட் கிடச்சிருக்கு. ஸோ நம்மக்கிட்ட ஒரு ரவுண்டாக 3 டைமண்ட்ஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டர் பக்கெட்டும் இருக்குது, ஒரு லாவா பக்கெட்டும் இருக்குது. ஸோ இந்த வாட்டர் பக்கெட்டை லாவா பக்கெட்டை வச்சு நம்ம வந்து ஒரு அன்லிமிட்டட் கோபுல ஸ்டோன் ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அந்த பக்கத்தில் வாட்டர் போட்டாச்சு. ஸோ இந்த பக்கம் லாவாவை போட்டுடலாம். ஸோ கோபுல ஸ்டோன் வருமா பார்ப்போம். ஓகே, வந்துடுச்சு கைஸ். நமக்கு வந்து அன்லிமிட்டட் கோபுல ஸ்டோன் ஃபார்ம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே நமக்கு அன்லிமிட்டடாக கோபுல ஸ்டோன் வந்து கிடைக்கும். ஸோ கோபுல ஸ்டோனுக்கு இனிமேல் பஞ்சமே இல்லை.
ஓகே கைஸ், இந்த ஸ்டோன் பிக்காக்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதனால நான் வந்து ஒரு டைமண்ட் பிக்காக்ஸை பண்ணிக்கலான்னு டைமண்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ டைமண்ட் பிக்காக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த ஏரியாவை கொஞ்சம் பெருசாக்கியாச்சு. பாருங்கள் இப்போ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ 1 பிளாக்ல ஆரம்பித்து நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஏரியாவாக க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அடுத்த எபிசோடில் வந்து இன்னும் பெருசாக க்ரியேட் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அடுத்த எபிசோடில் என்ன பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. நான் சும்மா தான் சொன்னேன். உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அந்த ஐடியா வந்து கண்டிப்பாக நான் வந்து பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து சேஃப்டிக்காக பிளாக்கை வச்சு இந்த லாவா கிட்ட வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் யாரும் லாவாவில் விடுவ மாட்டாங்க. ஸோ இந்த பக்கத்தில் நமக்கு அன்லிமிட்டடாக இந்த கோபுர ஸ்டோன் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் கோபுர ஸ்டோனுக்கு பஞ்சமே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே 1 பிளாக் வேறு இருக்குது. அதை உடைக்க நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ இங்கே எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் என்ன பண்ணலான்னு சொல்கிறேங்க. பாய் கைஸ்.